ஹலோ கைஸ், வெல்கம் டு லிஃபி பாஸ் எஃப்எஃப் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா AK-47 மட்டும் வச்சு விளையாட போகிறோம். என்னடா ஏதோ பாட்டோக்குண்டில் வச்சு வந்திருக்க அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. அது வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா சிங்கப்பூர் சர்வருக்கு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு போஸ்ட் போட்டுப்பேன். அது யாராச்சும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் வந்துட்டு போஸ்ட் போட்டுப்பேன். நான் வந்துட்டு சிங்கப்பூர் சர்வருக்கு மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ரவுண்ட் பண்ணி காமிக்க தான் வந்துட்டு இவ்வளோ ஆக்க போகுது. என்கிட்ட ஃபோனில் டச்சு சரியாக இருக்காவில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, அதையும் ஃபைனலி இது பண்ணி காமிச்சிட்டு பாருங்கள். நல்லா பாருங்கள். சிங்கப்பூர் சர்வர் இது வந்துட்டு ஒரு லாகின் இஷ்யூ மாதிரி எனக்கு காமிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு AK-47 மட்டும் வச்சு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் சர்வரில் லெவல் 5 வந்தாலே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாமா. எப்படின்னா நீங்கள் லெவல் 5 வந்துட்டாலே நீங்கள் வந்துட்டு பேட்டில் ராயல் எல்லாமே அன்லாக் பண்ணிக்கலாமா. ஆனால் நமக்கு லெவல் 7 லெவல் 8 இதில் தான் இருந்துச்சு. நான் விளையாடும் போது லெவல் 7, இப்போ லெவல் 8 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம டிமிட்ரி கேரக்டர் வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு என்னென்ன சம்பவங்கள்லாம் நிறையா காத்திருக்கு. தில்லி இருந்தால் மொத்தமாக வாங்குற சம்பவம் இருக்குது, முடிஞ்சால் தனியாக வாங்கலே பண்ணி, அது மாதிரிலாம் நிறைய சம்பவம் இருக்குது. பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக தான் வருங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு சோலோசிஸ் கார்டு கிடையாது. சோலோசிஸ் கார்டும் வந்துட்டு விளையாடலாம். அதில் வந்துட்டு என்னென்ன கன்று வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்க. நான் இன்றைக்கி வந்துட்டு AK-47 தான் வைக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அலைய விட்டுருவானுவேன். போச்சுனாக்க மார்க் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக அலைய விட்டுருவானுவேன். எப்படியா இருந்தாலும் கன்ஃபார்மாக அலைய விட்ருவானு. அது மட்டும் இல்லாமல் இந்த நருட்டோ அப்டேட்டில் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இதில் வந்துட்டு இந்த நம்ம போகிறோம்ல இந்த ஃப்ளைட்டில் போகிறப்ப நமக்கு வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம், நமக்கு வந்து என்ன டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி, என்ன ஊர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்தெந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காமிச்சிருவாங்க. அங்கே குதிச்சிங்கன்னா நீ வந்துட்டு கரெக்டாக அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செல்ல குட்டிங்களா AK-47 ஃபஸ்ட்டு AK-47 கொடுத்துட்டானுவ. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மண்டையை பிடிச்சிட்டு அலைஞ்சேன். எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு எப்பட்றா கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டே AK-47 எப்போயுமே ஆகன் தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்னென்னா AK-47 கொடுத்துருக்காங்க. அட பாவீங்களா, எப்பட்றா எப்படியா இருந்தாலும் அலைய விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனிமி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னடா இது எனிமி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் குழம்பிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த டிமிட்ரி பைபிள் இருக்கான்னு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வருது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா இருக்குல்ல, ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு எப்போ வருது அப்படின்னா அது வந்துட்டு இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக வராது. இந்த வருஷத்தில் விடவும் மாட்டானுங்க. ஓகேயா, அது வந்துட்டு இந்த வருஷத்தில் விட மாட்டானுங்க. அதுக்கு பதிலாக அடுத்த வருஷம் வேணால் ட்ரை பண்ணலாம். சரி எனிமி வந்தால் அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருந்தேன். ஃபோன் போட்டு படுத்துருந்தேன். பார்த்தா எங்கே எனிமி இருக்கான், என்ன 2:43 செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து எவ்வளோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த அக்காவையும் அடிச்சுட்டு அக்காவை பக்காவாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமாட்டி வந்துட்டு லூட் பாக்ஸில் போய்ட்டு லூட் அடித்தா UMP இது எக்யூப் ஆகிருக்கு. நான் அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் என்னையை போய் UMP வந்துட்டு ஆனால் என்னையை போய் மெடிக்கிட்லாம் போட்டு விட்டீங்களடா. நான் அது வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட மெடிக்கிட்லாம் போடவே மாட்டேன். மெடிக்கிட்லாம் நான்லாம் கூட மாட்டேன். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் எக்யூப் கூட பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ என்னடா நம்மளை மெடிக்கிட்டு அலைய விட்டானுவேன். சரி, ஆனாலும் டிமிட்ரி கேரக்டர் வந்து நல்லா தான் இருக்குது. அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். CS வந்துட்டு வேணுங்கிறதுக்குன்னே நாக் ஆகிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக நல்லா தான் இருந்துச்சு. அந்த அக்கா வந்துட்டு ஓட்டாங்க. சரி, அவங்கள நம்ம அங்கே போயிட்டு பீக்கு போய் முடிச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் அடிக்கலான்னு பார்த்தா இந்த அண்ணன் என்னன்னா எல்லா சிங்கப்பூர் சர்வரில் ஓடுறாங்க. நானும் அடிக்கிறேன், ஓடுறானுவேன். சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிரிப்பா போச்சு. எத்தனை பேர்ரா இருக்கீங்க, இல்லை எத்தனை பேர்ரா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்கே ஒரு எனிமி. அட பாவியலா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு முடிச்சாச்சு. ஓடினவன் அப்படியே இப்போ எப்பிக்கு போயிருப்பான்னு நினச்சேன். பார்த்தா நம்மள்டே வந்து அடி வாங்கி சாப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு அவனையும் முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்தா 4 கில்லுனா
நான் எப்பட்றா இத்தனை இல்லை நான் எப்பட்றா அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கும்பலாக வர்றாங்க. ஊனா வந்து கும்பலாக சேர்ந்துக்கிறாங்கப்பா. பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், ஆனால் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் மனசில் நினச்சிட்டு பார்த்தா MP40 எக்யூப் பண்ணேன். நம்ம அப்போ தான் எனக்கு ஆகவே இருந்துச்சு. ஆமாம்ல, நம்ம வெறும் AK-47 சேலஞ்சு தானே பண்ணுறோங்க. ஆனால் நான் ஒரு வாட்டி கூட மற்ற கண்ணை வச்சு அழுத்தியவே, நான் ஒரு வாட்டி கூட வந்துட்டு மற்ற கண்ணை வைக்கவே இல்லை. இப்போயும் ஒரு ஆட்டோ எக்யூப் ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு ஹெல்மெட் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிட்டு நான் ஒரு மெடிக்கிட்ட சுற்றிட்டு நான் வந்துட்டு இப்போ அந்த UMPயையும் கீழே போட்டு SMG ஆமோ நிறையா இருந்துச்சு. அந்த SMG ஆமோவையும் தூக்கி போட்டு இனிதான் சிறப்பான சம்பவங்கள்லாம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு சரியான சிரிப்பு உண்டாயிருக்கும். என்னன்னா பாருங்கள், நீங்கள் அர்சனல் போகும்போது இப்போ நான் சும்மா போயிட்டுருப்பேன், பார்த்தா அர்சனல் இருக்கும். அர்சனலில் 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நான் வந்துட்டு சும்மா தான் இங்கே இறங்குவேன், பார்த்தா அர்சனலில் 2 பேர் நின்று குளிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டுங்களை அடிக்கிறது ஒரு சந்தோஷம் தாங்க. ஏன்னா அவனை பாட்டு நின்றுக்கிட்டு இருப்பானே என்னன்னே புரியாமல் பாவம். அவங்க பாட்டு நின்றுட்டு இருப்பான். நம்ம பாட்டுக்கு அவனை ஈஸியாக அப்படியே ஹெட்ஷாட் அடிச்சுட்டு அப்படியே அது பேர் என்ன, ஐயோ மறந்து போயிட்டேனே, அந்த பேட்ச் ஹெட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அது மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு இது ஆயிடுச்சு. அந்த வேறு கன்று M187 அது ஷார்ட் கன்னு, அது வந்துட்டு எக்யூப் ஆயிடுச்சு. பார்த்தா இங்கே 2 எனிமி. என்னடா பண்ணுறீங்க? பார்த்தா இங்கிட்டு ஒரு எனிமி, இங்கே ஒரு எனிமி, இங்கிட்டு ஒரு எனிமி. அவனையும் பார்த்துட்டு எல்லா எனிமியும் நான் தான் கொண்டிருப்பேன் போல். இந்த எனிமி இங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, எல்லாம் இங்கே ஒரு எனிமி. நான் திரும்பும் போது பார்த்தா இங்கே ஒரு எனிமி. சரி இவங்களை அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது இங்கே ஒரு எனிமி. சரின்னு சொல்லிட்டு இவனையாச்சும் முடிச்சுட்டு நிம்மதியாக அவங்களை அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா இங்கே திரும்பும் போது எனிமி. நான் அதை பார்க்கவே இல்லை, பார்க்கல. அதுக்கப்புறமாட்டி சுடுற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தா இங்கே ஒரு எனிமி. சரின்னு சொல்லிட்டு இங்கே இதையும் முடிச்சுட்டு சோபா முடியலடா, இப்போயாச்சும் அவங்கள அடிக்க விடுங்கடா சொல்லிவிட்டு 8க்கு ஸ்கோப் போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு எனிமி. ஆமாம் முடியலடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருங்கடா, நான் அவங்களாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கிறேன், நீ எங்கேயும் ஓடி போயிடாமல் இருக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு இவனையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எவன்லாம் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் செக்கப் பண்ணிட்டு அதை நான் கட் பண்ணிட்டேன். செக்கப் பண்ணதை, ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாட்டு 2 பேர்த்தையும் ஒரே இதாக முடிச்சுட்டேன். 15 கில் வந்துட்டு. ஆனால் நான் வந்துட்டு ஒன்று சொல்கிறேன், நிறையா பேர்த்துக்கு அர்சனல் வந்துட்டு ஃப்ரீயாக தரப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பார்த்தா இங்கே ஒரு எனிமி. ஸோ எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலேயே வந்து பஞ்சு பண்றீங்க? இதுக்கப்புறமும் ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரா அவன் இப்படி அடிக்கிறானேன்னு தோணும். நாங்கள் சும்மா என்னடா அது இத்தனை 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா போவோமேன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு. என்னை கொல்கிற அளவுக்கு வந்துட்டானுவ. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவரில் ஓட்ட வாய் எனக்கு. நான் அவன்கிட்ட போயிட்டு லூட் அடிக்கலாம், எவனுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லேசாக திரும்பி பார்த்தா இங்கே ஒரு எனிமி. சரி வழக்கம் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடித்தா அங்கே ஒரு எனிமி, மரத்துக்கு பின்னாடி இங்கே ஒருத்தன். அடா இல்லைங்கடா டேய் இருங்கடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்கங்களா? என்ன இது மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இன்னும் நிறையா சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்குது. இந்த மேட்சே எனக்கு ஒரு சிறப்பான சம்பவமாக முடிஞ்சு போச்சு. நான் ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கும்போது. ஐயோ மறந்துச்சே. என்ன டைலாக்னா நான் வந்துட்டு முதல்லேருந்து அதை வந்துட்டு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். பண்ணிங்க தான் இல்லை அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா சாரி கைஸ், அது நான் என்னமோ சொல்ல போய் அது என்னமோ வருது. சரி இருங்க கரெக்டாக சொல்லிடுறேன். அது வந்துட்டு என்னென்னா இவங்க தைரியம் ஏன்டா என்னடா காலாமன்ட்டேவா இல்லை சாரி என்னடா ஏன்ட்டேவா தில்லி இருந்தால் மொத்தமாக தனித்தனியாக வராமல் தில்லி இருந்தால் மொத்தமாக வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க வந்தாங்க.
எப்பா எத்தனை பேர், சரி இவங்கள தான் முடிச்சு விட்டோம் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே ஒரு அக்கா டபுள் பேரலில் வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சு விட்டாச்சு. அடுத்து வந்துட்டு ரிப்பேர் கிட்டுக்காக ஒரு இது மெடிக்கிட்ட தவம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அந்த மெடிக்கிட்காக சரி இனி வந்துட்டு நம்ம மெடிக்கிட்ட கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 இருந்துச்சு. ஆனாலும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். இங்கே ஏதோ எனிமி ஓடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் எனிமி வந்துட்டு ஓடலை. எனக்கு டக்குன்னு விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தப்ப எனிமி ஓடுற மாதிரி இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு சரி ஏதோ நம்ம பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த சம்பவம் நடக்காது சரின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஏர்ட்ராப்பு. நம்ம இங்கே நட்டு நின்றுவோம். அது ஏன்னா அது மேலே நம்ம வந்துட்டு விழுந்துட்டு பார்த்தா வெஸ்ட் லெவல் 4. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இங்கே என்ட்டு பேக் ஃபுல்லாகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஹியூமன் லான்ச் பேட் இருக்குன்னே நான் அப்போ தான் கவனிச்சேன். கண் எடுத்து கீழே போட்டுருக்கும்போது ஹியூமன் லான்ச் பேட் நம்மள்ட்ட இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் லான்ச் பேடை எடுத்து போட்டு போவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் வந்து லாஸ்ட் 1 மில்லியனே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு மில்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மில்லுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு கரெக்டாக போய் இறங்கினேன். நான் கூட சோனில் போய் விழுந்துருவேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மாட்டி பார்த்தா ரிப்பேர் கிட்டு கிடச்சிச்சு. அதையும் எடுத்தாச்சு பாஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேக்கு அது நம்மள்ட்ட பேக் லெவல் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பார்த்தா இங்கே ஒரு எனிமி. இதுக்கப்புறமும் ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி விளாடுங்க எல்லாம் ஃப்ரீ ஃபயரை. இங்கிட்டு ஒருத்தன், அங்கிட்டு ஒருத்தன், பின்னாடி ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டேன் 3 பேர்த்தையும். சரின்னு சொல்லிட்டு இவங்களையும் அடிச்சுட்டு பார்த்தா ஒரு அக்கா ஓடுது. இந்த அக்கா வர கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தா ஓடிச்சு. சரின்ட்டு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஒருத்தன், அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு ஒருத்தன். எத்தனை பேரா வருவீங்க டே? ஏன்டா எப்போ நானே சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா நீங்கள் வேறு இவனையும் இப்போ வந்துட்டு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு கில் அடிச்சிடுவேன். பார்த்தா இங்கே ஒரு அண்ணன். சோபா என்னால் முடியலையே, தாங்க முடியலடா, தலைவலிக்குதுடா. சரின்ட்டு பார்த்தா இந்த ஓடினாக்கா இங்கே வந்துட்டோம். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் கூட்டத்தோடு சேர்ந்து கும்மா அடிப்பேன், இப்போ வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 AK-47 வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யூஸ் ஆகும், அதுவும் வந்துட்டு ஒரு இடத்துல யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு நம்மள்ட்ட க்ளோவால் மட்டும் 10 க்ளோவால் இருந்துச்சு. நம்ம அதில் வந்துட்டு 2 தான் யூஸ் பண்ணியிருப்போம். மொத்தமாகவே மேட்ச்லேயே 2 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் அதிலே ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. ஒன்று வந்துட்டு எனிமிட்ட நான் காமிச்சு கொடுக்கறதுக்காட்டி யூஸ் பண்ணேன். சரி அது வேறு விஷயம். அதை விட்டுட்டு இப்போ வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ வந்து சும்மா போனப்போ எங்கள்கிட்ட ஃபயர் பட்டன் சத்தம் கேட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு வெஸ்ட்டெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு நான் வந்துட்டு ரிப்பேர் பண்ணிட்டு போனப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் ட்ராப் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஏர் ட்ராப்பில் இது லூட் எடுத்துக்கிட்டு மேலே போனப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா நான் பாட்டி இப்படி போயிட்டு இருந்தப்போ மேலே போனால் ஒரு அண்ணன். சரி அண்ணனை பக்காவாக முடிக்கலான்னு பார்த்தா இங்கே எனக்கு போக முடியல, குதிச்சு தான் போகணும் போல். சரி அண்ணனையும் பக்காவாக முதுகில் குத்தியாச்சு. அடுத்து இன்னொரு அண்ணன். சரி இன்னொரு அண்ணனை இவன் அடிச்சிடுவான் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரின்ட்டு அடிச்சுட்டு பார்த்தா பூயான் வந்துடுச்சு. மொத்தமாக நான் எத்தனை கில்லு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 23 25 வந்துச்சு. இருங்க பார்ப்போம் எத்தனை கில் பண்ணியிருப்பேன்ட்டு. 32 கில் பண்ணியிருக்கேன் 50 பேரில். சரி 33 கில்லு பண்ணியிருக்கேன். இதே பிஆரில் பண்ணியிருந்தேன்னா நான் நேரத்துக்கு எங்கேயோ போய்க்க வேண்டியது. என்ன நடுத்தெருவில் இருந்திருப்பேன். சரி லெவல் 4 வந்துட்டு ரீச் பண்ணதுக்காக நம்மளோட செல்ல பெட்ட அண்ணன் டெர்க்கி கொடுத்துட்டாங்க. சும்மா வந்துட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் கட்டுனுச்சின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் கைஸ். வெரி AK-47 வச்சு சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ